வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்ப்பது சுஜி பேபி வீடியோ. இன்றைக்கி என்ன அப்படின்னா, சும்மா பக்கத்தில் வந்து இன்றைக்கி சந்தை போட்டிருக்காங்க. நாங்கள் எப்போவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் போயிடுவோம். அதுக்கு வந்து போக போகிறோம். இன்றைக்கி நானும் சுஜியும் வந்து போகிறோம். தம்பி வந்து பக்கத்தில் கொடுத்துருக்கேன், அவங்க வீட்டில் இருந்துக்குவோம். நானும் சுஜியும் போக போகிறோம். போகலாமா? எங்கே போகிறோம்? சரி, ஓகே. இதுதாங்க எங்கள் சந்தை. பெரிய சந்தை. உனக்கு என்ன வேணும்? இங்க பாரு, முன்னாடி பார்த்தனாட கொஞ்சம் இது பெரிய சந்தை தான். ஃபஸ்ட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட, அதுக்கப்புறம் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். கொஞ்சம் முட்டை வாங்கி தரமா? என்னம்மா? ஓகே, சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சு. அது என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா, நம்ம இது எதுக்கு நம்ம சந்தைக்கு போகணும் அப்படிங்கிறத விட நம்மளுக்கு தேவையானது எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்குங்கிறதுனால தான் சந்தைக்கு போகிறோம். ஏன்னா வந்து நிறையா வந்து நம்ம வாங்கணும்னு நினச்சிருப்போம். அதுக்கு வந்து இப்போ ஒரு பழம், வாழைப்பழம் ஆகட்டும், இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், அது ஒரு கடையில் வாங்கணும். இப்போ வந்து அதுக்கு ஒரு கடைக்கு போகணும். அண்டு இன்னும் வந்து நம்ம இன்னும் காய்கறி ஆகட்டும், அதுக்கு தனி கடைக்கு போகணும். கீரை ஆகட்டும், அதுக்கு தனியாக. அந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து இப்போ மளிகை சாமான்லேருந்து எல்லாமே தனித்தனியாக போகணும். தனித்தனியாக ஒவ்வொரு கடையாக தேடி நம்ம போகணும். ஆனால் இது வந்து சந்தைக்கு நம்ம எதுக்கு போகிறோம்னா, எல்லா பொருளுமே வந்து நம்ம ஒரே இடத்துல இருக்கும். நம்ம வேணுங்கிற குவான்டிட்டியில் நம்ம வாங்கிட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஒரு நாள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு வாரத்துக்கு வச்சு ஓட்டிடலாம். வாரத்துக்கு ஒன்ஸ் நம்ம போயிட்டோம்னா நமக்கு தேவையான பொருளை நம்ம வந்துட்டு அந்த ஒரு வாரத்தை வச்சு ஓட்டிடலாம். அடுத்த வாரத்துக்கு நம்ம வேணுங்கும் போது நம்ம வாங்கிக்கலாம். எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுங்கிறத நம்ம எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு இது ஒரு பெரிய கடைக்கு நம்ம போகிறோம் வைக்கிறோம் அப்படின்னா நிறையா காசும் செலவாகும். ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம அலையணும். இது வந்து ஒரே இடத்துல வந்து எல்லாமே இருக்குது. கீரை இருக்குது, காய்கறிகள் இருக்குது, அப்புறம் மளிகை சாமான் இருக்குது, அடுத்து ஃப்ரூட்ஸ் இருக்குது, அப்புறம் பொரி ஆகட்டும், நம்ம அப்புறம் சமோசா, நம்மளுக்கு என்ன ஏதாவது வடை ஐட்டம், பஜ்ஜி அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் வாங்குறதுக்கு எல்லாமே இருக்குது. அது கொஞ்சம் பெரிய சந்தை தான். அதே மாதிரி நாளைக்கும் வந்து வேறு இடத்துல சந்தை போடுவாங்க. நம்ம இன்றைக்கி இங்கே வாங்கிட்டு வந்தனால நாளைக்கு அங்கே நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.